இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தலைப்பு: தேவ அன்பு எளிதில் சினம் அடையாது. பகுதி 6. வசனம் ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். இந்த வசனம் தேவன் காயினை நோக்கி கூறுகிற வசனம். காயின் தன் சகோதரன் ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டதை பார்த்து எரிச்சல் அடைந்து பொறாமைப்பட்டு கோபமடைந்தான். அவன் முகம் வேறுபட்டது. ஏனென்றால் ஆபேல் மீது கசப்பு, பொறாமை ஆகியவற்றோடு போராடுவதை அவன் முகம் காட்டியதை பார்த்து தேவன் கேட்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்ற வார்த்தை. தன் சகோதரன் மேல் கோபம், எரிச்சல், கசப்பு வைத்தவனாய் இருந்தாலும் தேவன் அவன் மீது உடனடியாக அவனை தண்டிக்காமல் கிருபையுடன் அவனை எச்சரிக்கிறார். அவனுடைய இருதயத்தையும் செயல்களையும் சரி செய்வதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறார். நமக்கும் கூட தேவன் அப்படியாகவே நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் கூட நிறைய உணர்வுகளில், கோப உணர்வு, கசப்பு, வைராக்கியம், இந்த மாதிரி தீய உணர்வுகளில் நாம் இடம் கொடுத்திருக்கிறோம் வாழ்க்கையில். ஆனால் நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம் இருதயத்தில் இருந்து நாம் இந்த தீய உணர்வுகளில் செயல்படும் போது தேவன் உணர்த்துகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்தில் இருந்து கண்டிக்கிறவராய் இருக்கிறார். இதே வசனம் நினைப்பூட்டுகிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று தேவன் உணர்த்துகிறவராய் இருக்கிறார். பாருங்கள், காயின் தேவன் அந்த எச்சரிப்பு சத்தத்தை கேட்காமல் கீழ்ப்படியாமல் அவன் தன் சகோதரனை கொலை செய்கிறான். எதனால்? கோபத்தினால். அவன் மீது உள்ள அந்த கசப்பு, மன்னிக்க முடியாத தன்மைகள், இந்த சுவாபம் அவனை விட்டு நீங்கவில்லை. அது கொலை செய்கிற அளவுக்கு அந்த பகை அவன் இருதயத்தில் நிரம்பியது. அவன் தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுதல் ஆசீர்வாதத்திற்கு வழிவகுக்கிறதா இருக்குது என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். பாவம் ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறது, ஆனால் அதை எதிர்க்கும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. தேவன் நம் இருதயத்தில், நம் உள்ளத்தில் அதை வைத்திருக்கிறார். நம்மளால் முடியும். எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது, எந்த உணர்வுக்கு நாம் வழி வகுக்கக்கூடாது என்ற ஒரு ஸ்பிரிட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார். நாம் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாமும் நம்முடைய சந்ததியும் கூட அதை அனுபவிப்பார்கள். ஒருவேளை கீழ்ப்படியவில்லை என்றால் இந்த காயினை போல தேவ பிரசன்னத்தை விட்டு அவன் விரட்டப்பட்டான் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து அவன் பயத்தில் வாழ்ந்ததாக கூட நாம் பார்க்கிறோம். அவனுடைய கோபம் அவனுடைய சகோதரனின் வாழ்க்கை மட்டுமல்ல, அவனுடைய சொந்த எதிர்காலத்தையும் அவன் தலைமுறையும் அழித்தது என்று பார்க்கிறோம். இந்த கோபம் என்ற ஒரு பாவமான இந்த செயல், இது சாபமாக முடிகிறது. இந்த சுவாபம் தேவ அன்பை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு நம்மளை விலக்குகிறதா இருக்கிறது, தூரமாக்குகிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட உணர்வுகளிலிருந்து எப்படி நாம் ஓவர் கம் பண்ண முடியும், அதாவது எப்படி மேற்கொள்ள முடியும் என்று பார்ப்போம். கலாத்தியர் 5:16-17 வசனம் பார்ப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை தொடர்ந்து இந்த வசனங்கள் நீ படித்து வந்தால் நம்ம பார்க்கலாம், மாம்ச கிரியைகள் என்னன்றது நம்ம பார்க்கலாம். இதில் கோபம், பொறாமை, இந்த மாதிரி காரியங்கள், தீய காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மாம்ச கிரியைகள் நம்மை தேவன் பிரசன்னத்தை விட்டு தூரமாக்குகிறது. அதே அதிகாரத்தில் தொடர்ந்து 22-24 வரைக்கும் பார்த்தா 23 வரைக்கும் ஆவின் கனிகள் பற்றி சொல்லுகிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம். நாம் ஆவின்படி நடக்கிறப்போ இந்த மாதிரி சுவாபங்கள்லாம் நம்மளால் ஓவர் கம்
மேற்கொள்ள முடியும். கண்டிப்பாக இந்த மாம்ச கிரியைகளை மேற்கொள்ள நம்மளால் முடியும். நம்ம சுய பலத்தினால் இல்லை, நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறப்போ தேவனுடைய ஆவி நமக்குள் இடைப்படும் பொழுது கண்டிப்பாக இந்த கிரியைகளிலிருந்து நாம் வெளியே வர முடியும். ஏன்னா இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஒருவேளை உங்களில் யாராவது ஒருவர் அந்த பாவமாகிய இந்த கோபம், அந்த பகை, அந்த கசப்பு, அந்த வைராக்கியம், மன்னிக்க முடியாத தன்மைகள் இருக்குமானால் இன்றைக்கு தேவன் உங்களோடு இடைப்படுகிற காரியம் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். ஏனென்றால் அதிலிருந்து வெளியே வந்தால்தான் தேவ பிரசன்னம் உங்கள் மேல் வரும். உங்கள் சந்ததியில் தேவனுடைய திட்டம் நிறைவேறும். உங்கள் வாழ்வில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற சித்தம் நிறைவேறும். உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் கூட இந்த வசனம் அப்படியாக சொல்லுகிறது. செபிப்போம். பரலோக தகப்பனே, பாவத்தினால் வருகின்ற விளைவு தெய்வ திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறதற்கு இந்த கோபம், கீழ்ப்படியாமை, பொறாமை, எரிச்சல் ஆகிய இந்த தீய சுபாவங்கள் வேரோடு பிடுங்கி சமுத்திர ஆழத்தில் கொண்டு போடுகிறோம். உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்கிறதுனால் எங்களுக்கு மேன்மை உண்டு என்று விசுவாசித்து ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.